ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய சோசியலில் வந்து இன்றைக்கி வந்து என்ன நடக்க போகுது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சரணா வந்து ஓரளவுக்கு வந்து முடிவு வந்து எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஆனால் சரணாவும் பாவம் எவ்வளோ நாள் தான் ஒரு மனசில் வச்சு கூட்டிகிட்டே இருப்பார் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லலாம்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பாட்டே வந்து சொல்ல பார்த்தீங்களாம்மா அவள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு இப்போ நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா இவன் வந்து என்ன படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்கும்போது சொன்னாங்க எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அரசி வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அவள் எம்ஏ இங்கிலீஷ்லாம் ஒன்றும் படிக்கல, வெறும் +2 மட்டும் தான் படிச்சிருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஷாக்கிங்காக நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன சொன்னான், வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே தெரியுமா வேலைக்கு போயிருந்தா, டீச்சருக்கு வேலைக்கு போகல, அவள் ஒரு ஹோட்டலில் போய் சர்வர் வேலை தான் பார்த்துட்டு இருந்தா. நானும் ஒரு லேடி வந்து என்கிட்ட என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லி கேட்டாங்க. கடைசியில் பார்த்தா இவ எங்கே கேட்ட மாதிரி இருக்கேன்னு குரலை பார்த்தா இவ தான் இருந்திருக்கா. அப்போயே உங்ககிட்டலாம் உண்மையை சொல்லணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் என்ன செய்ய, ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்களேன்னு சொல்லி தான் நான் இவ்வளோ நாள் வந்து இந்த விஷயத்தை வந்து மறைச்சி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து கடையில் வந்து நிறைய தடவை வந்து பணம்லாம் காணாமல் போயிருந்துச்சுல, அந்த பணம்லாம் எடுத்தது யாருன்னு தெரியுமா, அதுவும் இவங்க அப்பா தான். ஆனால் நம்ம பழனி மாமாவே கதிரத்தை நம்ம சந்தேகப்பட்டோம், ஆனால் அது வேறு யாருமே இல்லை, இவங்க அப்பா தான். அதுவும் இவளுக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சுட்டு இவ எல்லா விஷயத்தையுமே வந்து உங்கள்கிட்ட வந்து மறைச்சி வச்சுருந்தா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சரண் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. உடனே ரொம்ப வந்து ஷாக்கிங்கிறாங்க. அம்மா ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க, பாண்டின்னு ஒரு பக்கம் பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே நம்ம ராஜ் இருந்துட்டு அக்காவை அப்படி பண்ணாங்க, ஆமாம் உங்கள் அக்கா தான் அப்படி பண்ணியிருக்கா, அரைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரணை வந்து நம்ம மயிலை பார்த்து பயங்கர கோவமாக கடுப்பில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம தங்கமயில் வந்து இவ்வளோ உண்மையை வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்கணும். அவங்க அம்மா அப்பாவே மறைச்சிருந்தாலும் இவங்க வந்து சொல்லியிருக்கணும். அவங்க சொல்லாமல் விட்டது அவங்களோட தப்பு தான். ஸோ பை.